ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருந்துவாள் மலை, அதுக்கு பின்னால் இருக்குது தேவேந்திர மலை. இந்த மலையில தான் இப்போ போயிட்டு இருக்கிறோம். பார்க்கவே வேற லெவலில் இருக்குது. இங்கே இப்போ படிகள் ஒரு 50 படிகள் கிட்ட இருக்குது. இது தவிர மேலே கம்பி வேலையெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம மேலே என்ன இருக்கோன்னுட்டு மேலே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே ஒரு அருமையான வேப்பமரம் நிற்குது. இது ஃபுல்லாக பூவாட்டு இருக்குது. இந்த பூவை வந்து ரசம் வச்சு குடிப்பாங்க. ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இதாங்க. இது தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் வீட்டில் வச்சு சமையல் வச்சு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம மேலே போவோம். வேற இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது, பார்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காயத்ரி அம்மன் கோயில் நீட்டு ஒரு கோயில் இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் கோயில். பார்க்க பிரம்மாண்டமாகிட்டு இருக்குது. இது தவிர அண்ணா இருக்கிறது மருத்துவ மலை. நம்ம போன வீக்கில் லைவ்ல போட்ட அந்த மலை தான். இதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த மலை இருக்குது. பார்க்க ரொம்ப வேற லெவல்ல இருக்குது. நம்ம போகக்கூடிய கோயில் வந்து என்ன இருக்குது, இனி கம்பி வேலையில போட்டு வச்சிருக்காங்க. மேலே போவோம் வாங்க. உமா, ஸ்டெப்பு பயங்கரமாட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்க வேண்டியே இருக்குது. கீழே பார்த்தா அதை விட பயமாட்டு இருக்குது. ஓகே, நம்ம அமேசிங் வேற லெவல்ல இருக்குது. ஓகே, நம்ம மேலே போய் பார்ப்போம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காலையில் டெய்லி வந்து 6:30க்கு பூசை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு தெப்ப குளமும் கிடக்குது. பார்க்க ஒரு டிஃப்ரெண்டாட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் அந்த மாதிரி போர்டில் போட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை தோறும் அன்னதானம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த தண்ணி எப்பவும் வத்தாது, வேற லெவலில் இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் மேலே இவ்வளோ தூரம் வெயில், இங்கே வந்து நல்ல நிழலாட்டு இருக்குது. பார்க்கவே அடிப்பொலியாட்டு இருக்குது. இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. இதுதான் தேவேந்திரர் கோயில்னு நினைக்கிறேன். ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுனை இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் மழை பெய்தாலும் இந்த இடத்துல உள்ள தண்ணி வத்தவே செய்யாதுங்கிறது மாதிரி சொல்கிறாங்க பெரியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது குகை மாதிரியே இருக்குது. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாட்டே இருக்குது. பழைய காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்ததாட்டு இங்கே சரித்திரமும் சொல்கிறாங்க. பார்க்க சூப்பராட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதான் மேக்ஸிமம் வரதாட்டு இருந்ததுன்னா காலையில் அந்த மாதிரி வாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை இங்கே அன்னதானமும் கொடுக்குறாங்க. ஓகே வியூஸ், இந்த மாதிரி உள்ள பிளேஸில் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நன்றி.